Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம ஒரு பனீர் ரெசிபி பார்க்க போறோம். இந்த மாதிரி பனீர் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு நீங்க இதுக்கு அப்புறம் பனீர் பட்டர் மசாலாவோ இல்ல பனீர் ஷாஹி மசாலா கூட சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாவும் ஜூஸியாவும் இந்த பனீர் கிரேவி இருக்கும்போது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பனீர் டிக்கா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பனீர் டிக்கா யூசுவலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டர்ல சாப்பிடுவோம். ஆனா அதுலயே இன்னைக்கு நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிட போறோம். இதுக்கு ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா லம்ஸ் இல்லாம ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. மசாலால மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு இன்னைக்கு சிக்கன் தந்தூரி மசாலா தூள் சேர்த்துக்க போறேன். உங்ககிட்ட பனீர் டிக்கா மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ பனீரை நம்ம பனீர் டிக்கா செய்யறதுக்கு எந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்குவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பனீர் கியூப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். தயிரில் இந்த பனீரெல்லாம் ஊறுறதுனால நல்லா நம்மளுக்கு பனீர் நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் நம்மளுக்கு இந்த கிரேவியில் கிடைக்கும். இதுக்கு அரை கேப்சிகம் அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் பனீரில் படுற மாதிரியும் கேப்சிகம்லேயும் ஆனியன்லேயும் படுற மாதிரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தேவையான கொஞ்சம் உப்பு அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பனீர், கேப்சிகம், அப்புறம் இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் இந்த தவாவில் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக பனீர் கிரேவி எப்படி செய்வோம்னா பனீர் கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சி விட்டுட்டு பனீரை அப்படியே சேர்த்துருவோம். ஆனால் இந்த கிரேவியில் நம்ம பனீர் டிக்கா செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நடுவில்லாம் நல்லா வெந்த கேப்சிகம் அப்புறம் இந்த ஆனியன் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பனீரையும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த மசாலாவோட கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனிச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் பனீரை நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 2 to 3 minutes இது வெந்துச்சுன்னா போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரோடு சேர்த்து இந்த பனீரை ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ நடுவில் இருக்கிற பனீர்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். சைடில் இருக்கிற பனீர்லாம் நடுவில் கொண்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேப்சிகமையும் ஆனியனும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி தக்காளியோட பியூரே இல்லைன்னா பேஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ இதை 5 to 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ஃபுல் ஃப்ளேமில். ஒரு 7 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவியோட திக்னஸை பொறுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த கொதிக்க வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இதில் நம்ம புளிக்குழம்பு கொதிக்கிற அளவுக்கு இது நல்லா நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், கொதிச்சு எண்ணெய் திரண்டு இந்த மாதிரி மேலே நம்மளோட கிரேவியோட கலரே இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும்.
இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்றதுனால தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இதை வந்து கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்னோட கன்சிஸ்டன்சி கிரேவியோடது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்னோடய ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி கையில் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கரம் மசாலா தூள் சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா கிரேவி தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயிரில் ஊற வச்ச இந்த பன்னீர் கிரேவியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவோ ஷாஹி பன்னீர் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது ஜூஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சைட் டிஷ் சப்பாத்தி, நான், பூரி அப்புறம் வந்து பரோட்டாக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பன்னீர் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். பன்னீர் ரெசிபிஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் எண்டில் கடாய் பன்னீர் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவும் பார்க்கலாம். கடாய் பன்னீர் ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் பன்னீர் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அப்புறம் 4-5 காஞ்ச வத்தலை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்மளோட பன்னீர் கியூப்ஸ் எல்லாம் சேர்த்து 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். லைட்டாக இந்த அளவு ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா பன்னீர் எல்லாமே ரொம்ப ஹார்டாயிரும். அதனால ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி நறுக்கி அதையும் சாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால இதை வந்து வேக வைக்கக்கூடாது. இதையும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா போதும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நீளமாக நறுக்குன ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதையும் ஆற வச்சு ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோ பண்ணிட்டு இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தனியாத்தூள் அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மல்லி விதை அப்புறம் காஞ்ச வத்தலோட பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போது சாட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம் அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருங்க. இப்போ இதில் கொத்தமல்லி இலை சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் தயாராகிடுச்சு. பன்னீரில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.